ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். ஸோ ஒரு மகர லக்னத்தில் பிறந்தவங்களோட தோற்றம் இப்படிதான் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். தோற்றம் என்பது இப்போ மகரம் பார்த்தீங்கன்னா ஒரு பூமி ராசி சரராசி அப்படின்றது ஒரு ஐதீகம் இருந்தாலும் அது வந்து நீர் சம்பந்தப்பட்ட இடமாகவும் போற்றப்படுகிறது. ஜலராசிக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கும்போது குறுகிய ராசின்ற பேரும் அதுக்கு இருக்கு. அதாவது அளவு கம்மியான ராசி. அது மாதிரி பார்க்கும்போது தோற்றமும் அப்படித்தான் இருப்பாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் ஸ்டவுட்டாக அந்த மாதிரி ஒரு உருண்டையாக இருக்கிற மாதிரி முகத்தோற்றம் இப்படியெல்லாம் இருக்கிறது மகரத்துக்கு இயல்பு. அதே மாதிரி சீரான நடை உடை பாவனை. ஒரு மாதிரி ரொம்ப அறக்க பறக்க இருக்க மாட்டாங்க. பொறுமையாக மீடியமாக பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேகம் இருக்கும். எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும். அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா தோற்றத்தில் வந்து அமைதி, ஆனால் வந்து செயல்பாட்டில் வந்து வீரம் அப்படி எடுத்துக்கலாம். சிறப்பு. அப்போ அது மாதிரி இருக்கிறவங்க வந்து 10ஆம் இடமா வருது இல்லையா காலச்சக்கரத்துக்கு. அதனால் செயல் வீரர்கள் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. இந்த மகரத்தில் நீங்கள் பார்க்குறது பலம் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குது? இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்க்குறது எதுங்க இருக்குது? பலம்னு எடுக்கும் பொழுது இவங்களுக்கு எப்படியாவது தன்னுடைய கலைத்திறமையோ தன்னுடைய புத்திசாலித்தனமோ இவங்களுக்கு வந்து பணம் பண்ண தெரியும். இவங்களுக்கு அதுதான் வியாபாரம் பண்ணிடலாம். ஆமாம், எப்படியும் மிகப்பெரிய பலம். அதாவது இயற்கையாகவே பேசுறது அல்லது ஒரு வேலையில் வந்து ஒரு திறமையை வெளிப்படுத்துறது, இதனால் இவங்களுக்கு வந்து மற்றவர்களை கவர்ந்து மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு தூக்கி அழகாக ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருவாங்க. இவங்க தான் எனக்கு தேவை. அந்த இம்ப்ரெஷனை செய்யக்கூடியது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். எந்த ஃபீல்டு இவங்க எந்த துறையில் போகிறாங்களோ அதில் பணம் சம்பாதிக்கிறது இவங்களுடைய பலம். அது நிச்சயமாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் தைரியம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது சந்தர்ப்பவாத தைரியமாக தான் இருக்கும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு ஓனர் இருக்காங்க, அந்த ஓனரோட ரிலேஷன்ஷிப்பை மைல்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோடைய வீரம் இருக்குங்கிறதுனால அதை காட்ட மாட்டாங்க. விவேகத்தோடு அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாமா? சகிப்புத்தன்மையும் சொல்லலாம். எதுக்கு நமக்கு பிரச்சனை, நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம். நம்மளுக்கே 1000 பிரச்சனை இருக்குது, இது 1001வது பிரச்சனை. ஆமாம், நம்மளுக்கு எதுக்குன்ட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. பலம்னு எடுக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் ஜனங்கள் தான் பலம். பொது ஜனம்தான் பலம். சமூகம் தான் பலம். இவங்க எங்கே போய் இருக்காங்களோ அங்கே இருக்கிற அந்த நபர்கள் சூழல் அந்த நபர்களை அப்படியே வந்து இவங்க ஆளுமை கொண்டிருப்பாங்க. அது வந்து நல்ல பலம். சிறப்பு. பலவீனம் எதை பார்க்குறீங்க? பலவீனம் வந்து இப்போ ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி வர்றது, அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய மனிதர்களுடைய இடர்பாடுகள். இப்போ ஓனரு அந்த காலத்தில் இருந்தது மெயினாக, இன்றைக்கும் ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டரில் எடுத்துட்டிங்கன்னா மேலதிகாரின்னு எடுப்போம். அதே மாதிரி ஐடிலேயோ மற்ற ஹெச்ஆர்டி ப்ரைவேட்லேயோ வந்து அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டின்னு எடுப்போம். அதுதான் பலவீனம். அது வந்து என்ன ஆகும்னா இவங்க என்னதான் திறமையாக வேலை செஞ்சாலும் அவங்கக்கிட்ட மட்டும் இவங்களால டாக்டிஸாக போக முடியறதில்ல. உயர் அதிகாரிகிட்ட டாக்ஸ் பண்ண முடியாது. காரணம் வந்து நல்லா வேலை செய்கிறவன் தானே பிரச்சனைக்கும் ஆளாவான். நான் நியாயமாக வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் அது வந்து வேலை செய்கிறவனையே வேலை சொல்லி தான் பழக்கம். அதாவது சக ஊழியர்கிட்ட நட்பாகவும் உயர்வில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கு. உயர் அதிகாரித்துவம் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஃபாதரே நம்ம பேசிட்டோம் நிறைய தடவை. ஆமாம், அது நிறைய வேற அதை மறுபடியும் எடுக்க வேண்டாம். எப்படி ஃபாதர் வந்து சின்ன குழந்தையில் இருக்கும்போது ஒரு மேலே ஒரு முரண்பாடு ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய போஸ்டோ, அது மாதிரி இவங்க போய் வெளியே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. அப்போ என்ன ஆகும், அந்த சுப்பீரியர்னால இவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் போகுது. புரிஞ்சிக்க முடியாமல் இயற்கை வந்து ஏதோ ஒரு சதி செய்யுதுன்னு தான் அர்த்தம். அதுதான் பலவீனம். அதுக்கு வந்து இவங்க வந்து அவங்கள நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். மேலதிகாரிகளை நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு சில நேரத்தில் நடிக்கவும் செய்யணும்.
ஏன்னா ஒருத்தர் வந்து சைக்கலாஜிக்கலாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த நடிப்பு தேவை. வளைந்து குடித்து தான் போகணும். ஆமாம், நீங்கள் என்னதான் நான் வந்து டேலண்ட்டு, நான் கரெக்டாக இருக்கேன், நூல் பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறேன்னாலும் நீங்கள் மேலதிகாரி பிரியப்படுற விஷயத்தை செய்யலை அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து நம்ம மேலே ஒரு மைனஸு, ஒரு டிகிரேடு பண்ணத்தான் செய்வாங்க. அது சுத்தமாக மகரத்துக்கு வராதுங்க ஐயா. அதைத்தான் பலவீனன்றேன். பரவாயில்ல, நீங்களே பதில் சொல்லிடுறோம். மெயினாக அதுதானே ஐயா. உன்னை பதிச்சு தான் அப்படி பண்ணணும்னா அப்படி மட்டும் மரியாதை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான். தற்காலத்துக்கு அதை கொஞ்சம் வளைஞ்சு குடிச்சு போகணும். ரெண்டாவது, இப்போ அட்டமாதிபதி சூரியன், 8க்குடையவன் புள்ளி உத்திராடம் லக்னத்திலேயே இருக்கு. அதனால என்ன ஆகும்னா தன்மானம் இடம் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா இவர் மகரத்துக்கு வந்து சூரியனை வச்சிருக்காரு. அந்த சூரியன் வந்து நம்மளை அவமானப்படுத்துறாருங்கும் போது எப்படி இருக்கும், எப்படி இக்கட்டான சூழ்நிலை. புரியுது புரியுது. அப்போ அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதுக்காகத்தான் நடிக்க பழங்குங்கிறேன். அதை வந்து நீங்கள் உங்களுடைய இயற்கை இருக்கட்டும் ஒரு பக்கம், வெளியில் வந்து காரியமாகணும் இல்லையா, வேறு வழி இல்லை. நம்ம குடும்பம், நம்ம எதிர்காலம், இதுக்காக கொஞ்சம் வந்து வளைஞ்சு கொடுத்து போங்க. ஆத்மா என்பது சூரியன், அது உள்ள இருக்கு, அதுதான் அந்த இரக்கத்தை வச்சிருக்கு. சந்திரன் என்பது மனசு, ஆத்மாவுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கு. அது வந்து சந்திரனுங்கிறது சாஃப்ட் நேச்சர், எதுனாலும் உருகிடுது, ஐஸ் மாதிரி. அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தோள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் மகரம். சிறப்புங்க ஐயா. அடுத்து வந்து முக்கியமான பாவம் 7ஆம் பாவம். இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு அமையும். பெரும்பாலும் வந்து இவங்க ரசனைக்கு அமையறதில்லை. இவங்க ரசனை அதிகம், எதிர்பார்ப்பு அதிகம். அதாவது இப்படியெல்லாம் வந்து அன்பு பரிமாற்றங்கள் வேணும் நமக்கு வாழ்க்கை துணையில் அப்படின்னு நினைக்கிறது அதிகம். அது பெரும்பாலுக்கும் ஏன் அமையறதில்லை அப்படின்னா, இப்போ இவங்க மகர லக்னம் அப்படின்னா ஏதோ ஒரு ராசியில் பிறப்பாங்க இல்லையா, அப்போ ஓடக்கூடிய திசைகள் பிரகாரம் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மாறிடுது. எப்போவுமே 7ஆம் அதிபதி சந்திரனாக வரக்கூடிய ஒரே ஒரு லக்னம் மகரம் தான். 7ஆம் அதிபதி. ஆமாம், சந்திரன் என்பது விரைந்து செல்லக்கூடிய கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் போகும். அவர் வந்து ஸ்டேபிள் இல்லை. அதாவது அவருக்கு பேர் வந்து சரகிரகம், சீக்கிரமாக போகிறவர்னு அர்த்தம். ஆனால் அவர் வந்து ஒரே நிலைத்த தன்மையில் ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வளர்பிறை தேய்பிறை மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கிரகம் 7ஆம் இடமாக வரும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு லக்குன்னு தான் சொல்லணும் திருமண வாழ்க்கைங்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம், பூசம். கரெக்டாக இவங்க வந்து திருவோணத்தில் புள்ளி அமைஞ்சிருந்தா, லக்னம் பிறந்திருந்ததுன்னா அங்கே வந்து நேராக பூசம்தான் வரும். அப்போ சனிங்கிற ஒரு ஆதிக்கத்தில் வர்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நான் வந்து எனக்கு வந்து பெருசாக அப்டேட்டெல்லாம் வேண்டாம், நான் இருக்கிற வேலையை செய்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த கணவன் மனைவி, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் அமையும். அப்படி அமையும் போது கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டி இருக்கும். மெயினாக பொருள் பற்று தான் அங்கே முக்கியமாக பேசும். நீ எவ்வளவு சொத்து வச்சுருக்க, நான் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், இல்லை நீ என்ன சம்பாதிக்கிற, நான் என்ன சம்பாதிக்கிறேன், உன் குடும்பத்துக்கு என்ன வந்து ஒரு பேக்ரவுண்டு, என் குடும்பத்துக்கு என்ன பேக்ரவுண்ட், இதுதான் இங்கே பேச்சுவார்த்தை. அதனால் பொருள் சார்ந்த ஒரு அணியாக இந்த மகரத்துக்கு திருமண வாழ்க்கை இருக்குங்கிறது தான் உண்மை. ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் இப்போ மகரத்தில் உத்திராடத்தில் பிறக்கிறாங்கல்ல, 2, 3, 4 பாதம் பிறக்கிறாங்க இல்லையா, அதில் உத்திராட 2ல் பிறந்தால் மட்டும் அங்கே புனர்பூசம் 4ல் அமையும். குருனுடைய அமைப்பில் வரும். அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி புதன் ஆதிக்கம் தான். புதன் ஆதிக்கமுமே கூட எப்படின்னா கொஞ்சம் சனிக்கும் புதனுக்கும் அவ்வளோ செட் ஆகாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் அங்கே புதன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அவ்வளவா வந்து அந்யோன்யம் இருக்காது. ஆனால் இவங்களோட சோகமே என்னன்னா குடும்பத்தில் தான் அந்த கேர் கிடையாது. கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணத்துல அந்த கேர் கிடைக்குமானா அங்கேயும் இல்லை. அப்படி அங்கேயும் இல்லைங்கும்போது அங்கேயும் சூழ்நிலை கைதியாக வேண்டிய நிலைமை. நினைச்சாலே கொஞ்சம் இதாக வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா மகரம் வந்து கடமையாற்ற பிறந்தவர்கள், தர்மவான். ஆமாம், அதில் வந்து ஒரு
கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரே சாட்சி மகரம். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து வந்து 6ஆம் பாவகம் நோய், கடன், வம்பு, வழக்கு, எதிரிகள் இவங்கெல்லாம் எப்படி இந்த ஜாதகத்துக்கு இருப்பாங்க? வரும், ஆனால் அடிக்கடி கிளியர் ஆகிடும். ம். நோய் வந்தாலும் குணமாயிரும், கடன் வந்தாலும் குணமாயிரும். நோய்னா என்ன மாதிரி நோய்கள் வரும்? நோய் உபாதைகளில் வந்து சுவாச உறுப்புகள், இஎன்டி சம்மந்தப்பட்டது, ம். இது மாதிரி கொஞ்சம் தோள்பட்டை, இது மாதிரி மார்பு சுவாச சம்மந்தப்பட்ட உறுப்புகள், நுரையீரல் அந்த மாதிரி. நுரையீரல், லங்ஸ் அந்த மாதிரி. ம், ம். மற்றபடி இவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்டதும் நரம்பு சம்மந்தப்பட்டதும் பார்த்தோம். ம், ஏன்னா 6ஆம் அதிபதி புதனாக வர்றார். ம், புதன் வந்து நரம்புக்காரகன். ம், ம். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கணும். இவங்களுக்கு 6ஆம் வீடுல இருக்கிற ராகு ம். சில பேருக்கு சில பிரச்சனைகள், கட்டிகள் மாதிரி கூட பண்ணுவார். ஏன்னா ராகு தான் இந்த புற்றுநோய்க்கெல்லாம் காரணம். ம், ம். அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் காரணம். ஸோ இதை வந்து நாம் ஜென்ரலாக எடுத்து பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு கிரகம் அங்கே 6ஆம் பாவத்தை குறிகாட்டி அந்த திசை நடக்கும்போது தான் நோய் வரும். கண்டிப்பா. எடுத்த உடனே வந்துடாது. அது போக இப்போ குருவினுடைய நட்சத்திரமும் அங்கே மெஜாரிட்டி இருக்குது. ம். இந்த குருவுமே வந்து நம்மளுக்கு 3-12 கூடையவர். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசனவாய் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு அந்த குழந்தை பிறப்புக்கான கவுண்டிங் சொல்கிறாங்க இல்லையா, ம், ம், ம். அந்த கவுண்டிங், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, ம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஈவனான நோய்கள், அதாவது ரெகுலராக மெடிசன் எடுக்க வேண்டிய நோய்களாக தான். ம். சிறப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள் ஐயா? கடனில் வந்து நிலையாக இருக்காது, அப்படியே கிடைச்சிருவாங்க. ஏன்னா குருவே அங்கே, ராகுவே அங்கே வந்து உழைப்பை வந்து கரெக்ட் பண்ணிடுவார். ம். பகை எப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சேர்ந்துக்குவாங்க. ம். பகை வரும், பிரச்சனை வரும், ஒரு 6 மாசம் பிரிஞ்சிருப்போம், 6 மாசம் அடிச்சுக்கோ, அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய், ராகு, குரு இவங்க ஜாதகத்தில் வந்து 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாலே ஒரு ஸ்டாண்டர்டாக ரொம்ப வருஷமாக பகைங்கிறதெல்லாம் இருக்காது. ம், ம். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எப்போ? இது வந்து மெயினாக பணம் கொடுக்கறதும், வேலை கொடுக்கறதும், தொழில் கொடுக்கறதும் ராகு கையிலையும் குரு கையிலையும் இருக்குது. ம். அப்போ ராகு குரு இவங்களுக்கு கெடாமல் இருக்கணும். 2-6-10 தொடர்புகள் நல்லா இருந்தானே போகும். ம். காற்று சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளைட் ஆகட்டும், ராக்கெட்டு தளத்தில் வேலை பார்க்குறதாகட்டும், இதெல்லாம் காற்று சம்மந்தப்பட்டது. இன்டர்நெட். ஆமாம், இணையதளங்கள். ராகு வந்து ஐடிக்கே காரகன். ம், ம். அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங்கு, இந்த செக்டாரு, பொருளாதாரத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக படித்து போய் இந்த அதிகமான ஒரு வெளிநாட்டு படிப்பெல்லாம் படித்து ஒரு பெரிய ஆய்வுகளுக்கு போகிறாங்க இல்லையா, அது மாதிரியும் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்றது வந்து சனியாகவும் இருக்குது, புதனாகவும் இருக்குது, சுக்கிரனாகவும் இருக்குது. அதனால் இவங்க வந்து வேலையில் வந்து ஃபேமஸாகவும் இருப்பாங்க, ஃபேமஸான துறைகளில் தான் இருப்பாங்க. ம், ம், ம். ஒரு சின்ன வேலையாக கூட இவங்களுக்கு ஜாதகப்படி அமைஞ்சா கூட அந்த துறை வந்து பெருசாக இருக்கும். ம். சிறப்புங்க ஐயா. ஐயா இறுதியா ஐயாவின் அறிவுரை அதை கொஞ்சம் சொல்லுங்க. அறிவுரை மகரத்துக்கு சொல்லணும்னா 4, 8, 12 நெருப்பு ராசியில் அதில் இருக்கக்கூடிய லக்னங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ம். இப்போ நம்ம பழையபடி தான் சொல்லணும். 4ஆம் இடம் தாய், ம். 4ஆம் இடம் வந்து மேஷம், ம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய துரதிர்ஷ்டம். ம். அங்கே வந்து சூரியனாக இருக்கார். அந்த சூரியன் தான் மேலதிகாரியாக வர்றாரு, தந்தையார வராது. தந்தையாக வர்றாரு. 12ஆம் இடம் வந்து குரு. ம். இது வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டானது. ம். ம். ஆனால் நெருப்பு ராசி தான், ஆனால் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும், ஆனால் நாட் ஸ்டேபிள். ம். ஒரு இடத்துல நிலையாக வச்சுக்க முடியாது. ம். நம்ம போயிடுவோம் வெளிநாடுன்னு வேலை பார்க்க, போய் ஒரு வருஷத்துலேயே வேலை இல்லைன்னா அல்லது நீ வந்து செய்கிறது சரியில்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கோவிச்சுட்டு வந்துடுவோம். ம். ம். அப்போ என்ன ஆகும், ஸ்டேபிளான வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் போயிடும். ம். அப்போ இந்த 4, 8, 12 ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய மேலதிகாரிகளோ உறவினர்களோ மேஷம், சிம்மம், தனுசில் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னா மகரம், ரிஷபம், கன்னி
ம். உணர்வு பூர்வமாக ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக சப்போர்ட் இருக்கும். பண ரீதியாக சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறவங்கன்னா காற்று ராசிகளான கும்பம், மிதுனம், துலாம் ம். இவங்கெல்லாம் பொருள் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் 4, 8, 12 நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாட்களில் கூட கவனமாக இருங்க. சிறப்பு. மேசராசியில் சந்திரன் போகிறாருன்னா அஸ்வினி, பரணி இந்த 2 நட்சத்திரம். ம். அதே மாதிரி அங்கே மகம், பூரம் இந்த 2 நட்சத்திரம். இங்கே வந்து மூலம், பூராடம் இந்த 6 நட்சத்திர நாட்களில் கவனமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு புரிஞ்சுது. மக்களும் பிளேபேக் பண்ணி பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதாவது வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க அது வந்து ஒரு வரப்பிரசாதமான விஷயத்த சொல்லிட்டு போயிட்டீங்க. அற்புதங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பார்க்கலாம். நன்றி.